எ நைட் ஆஃப் தி நைன் கிங்டம்ஸோட ஃபைனல் எபிசோடு ரிலீஸ் ஆகிடுச்சு. எதனால நைன் கிங்டம்ஸ், ஹார்லன் ஆஃப் பெனட்ரியோட ஆரிஜின் ஸ்டோரி, டன்கன் எக்கோட ஜர்னி இதுக்கப்புறம் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல கவர் பண்ணிடுவோம். எபிசோட் ஓப்பனிங் லைனல் பராத்தியன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட்ல ஒரு ஜாஸ் மியூசிக் போட்டிருப்பாங்க. அது நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒரு மேஸ்டர் டன்கோட காயத்தை சரி பண்றதுக்காக பாத்துக்கிட்டு இருப்பாரு. போன எபிசோடோட எண்ட்ல பேலார் டன்கு கிட்ட மேஸ்டர் ஏம்பல் அப்படிங்கிறவரை சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இது பேலர் சொன்ன அந்த மேஸ்டர் இல்ல. ஏன்னா பேலார் இறந்ததுக்கு அப்புறம் டன்க பத்தி யாரும் பெருசா யோசிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் லைனல் பராத்தியன் அவரோட ஹவுஸ்ல இருந்து ஒரு மேஸ்டரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இத கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த எபிசோடோட எண்ட்லயே இந்த மேஸ்டர் ஒரு பராத்தியன் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்க. லைனல் பராத்தியனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் டோர்னமெண்டா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 100 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் இப்ப முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோம் சென்ட்ல ஒரு போரிங் லைஃப் தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு டன்கு இவரோட இன்வைட் பண்ணிருப்பாரு. அதை தாண்டி டன்கு கிட்ட டார்த்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்டிருப்பாரு. டார்த் வந்து ஸ்டோம் சென்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஒருவேளை ஃபியூச்சர்ல டன்க் அந்த சம்மர் ஹால் ஈவென்ட்ல சர்வைவ் ஆகி டார்த்துக்கு போய் அவரோட லைஃப லீட் பண்ணி அதனால பிரெயின் ஆஃப் டார்த் பிறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்டின் டன்க் வந்து பிரெயின் ஆஃப் டார்த்தோட ஆன்செஸ்டர் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம எக் ஆக்ட் பண்ண டெக்ஸ்டர் சோலுமே எக் அந்த சம்மர் ஹால் ஈவென்ட்ல இறந்துருவான் அப்படின்னும் டன்க் சர்வை பண்ணிருவாரு அப்படிங்கிற மாதிரியுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். know if that is exactly what happened. We know Dunk survives, but we don't know if Egg survives yet. பட் புக்ல 2 பேருமே இறந்திருப்பாங்க. ஆனா சீரிஸ்ல அது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல லைனல் டன்கோட ஸ்வாட ஷார்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா போன எபிசோடுல டன்க் ஆர்லனோட ஸ்வாட்ல ஏரியனோட ஷீல்ட போட்டு பொலன்னு பொழப்பாரு. ஸ்டில் அந்த ஷீல்டு உடைஞ்சிருக்காது. அதனாலதான் டன்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி ஷார்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி தி அதர்ஸ் ஃபக்கிங் கெல் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. புக்ல ஒயிட் வாக்கர்ஸ் தான் தி அதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால ஸ்டில் ஒயிட் வாக்கர்ஸ் அப்படிங்கறதும் இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீஸ் பண்ணிருக்காங்க. லைனல் பராத்தியன் டன்க அவர் கூட ஸ்டோம் சென்ட்க்கு வந்தா ஒரு பிரதர் மாதிரி பாத்துப்பேன் அப்படின்னும், வரல அப்படின்னா ஒரு பிரதர் மாதிரி ஹேட் பண்ணுவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, ரைமன் ஃபாசவே அண்ட் டன்கோட ரிலேஷன்ஷிப்பும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புக்ல எல்லாம் இந்த மாதிரி சீன்ஸ் இல்ல. சீரிஸ்க்காகவே எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, which is really good. டன்க் லைனல் கிட்ட இது ஒரு நல்ல ஆஃபர் தான். பட் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னால எப்பயுமே ஆபத்து தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் டன்க் எக்க ஸ்குவாரா ஏத்துக்க மறுக்கிறதுக்கும் ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். லைனல் தொடர்ந்து இந்த ட்ரையலை பத்தி புகழ்ந்து பேசும்போது டன்க் பேலர் இந்த ட்ரையல்ல எனக்காக அவரோட உயிரையே கொடுத்திருக்காரு, அதுக்காக கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்லும்போது லைனல் ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த ட்ரையல்ல ரியல் ரிஸ்க் எடுத்து உனக்காக ஃபைட் பண்ணது வந்து நான், பீஸ்பெரி, அப்புறம் அந்த ஆப்பிள் பாய் ரைமன் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா பேலர் ஒரு கிங் அப்படிங்கறதுனால அவர் பெருசா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவர் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா அவரோட பிரதர் மட்டும்தான். அதனாலதான் ஃப்ராட் பண்றவங்கள காட்ஸ் பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உண்மையிலே பேலர் அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உறுதி எடுத்தவங்களுக்கு எதிராக மோத போறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டதுதான் அவர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னா டன்க் ஒரு நைட்டே இல்ல, அப்புறம் எப்படி டன்க் சர்வைவ் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஆர்லன் உண்மையிலேயே சாகிறதுக்கு முன்னாடி டன்க் நைட் ஆகி இருந்திருக்கலாம். இது கம்ப்ளீட்டா அசம்ஷன் தான். ஏன்னா ஷோலையும் சரி புக்லயும் சரி டன்க ஆர்லன் நைட் ஆக்குனாரு அப்படிங்கறத கிளியரா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா என்னைய கேட்டா ஒரு ரியல் நைட்டை விட டன்க் தான் ஒரு நைட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப டிசர்வ்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். லைனல் டன்க் கிட்ட வார் வர போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. இந்த டைம் லைன்ல இருக்கிற ஒரே வார் பிளாக் ஃபயர் ரெபெலியன் தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபயர் ரெபெலியன் முடிஞ்சு 13 இயர்ஸா பீஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்ல அந்த செகண்ட் பிளாக் ஃபயர் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதை நம்ம நெக்ஸ்ட் இயர் பார்க்க போறோம். செகண்ட் சீசனோட ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட டைம் லைன் சீசன் 1க்கு அப்புறம் 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் அமைய போகுது. பேலரோட ஃபியூனரல்ல கிங்ஸ் கார்ட சேர்ந்த சர் ரோலன் கிரக்கால் அண்ட் டோனல் ஆஃப் டெஸ்கண்டல் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப சர் வில்லியம் வேல்ட் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா அவர் இறந்திருக்க மாட்டாரு, அன்கான்சியஸ்ல தான் இருப்பாரு. மேக்கர் டார்கேரியன், எக், இங்க புதுசா 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா டேரான் தி குட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஆஸ்வோர்டுக்கு ஹோர்ஸ் ரைடுல வந்தாலே 10 டேஸ்க்கு மேல ஆகும். அது மட்டும் இல்லாம டேரான் தி குட்டோட வைஃப் வந்து மிரியா மார்டல், டோனை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பிளாக் ஹேர் தான் இருக்கும். அதனாலதான் பேலருக்கும் சரி பேலரோட சன் வலாருக்கும் சரி சில்வர் ஹேர் இல்லாம பிளாக் ஹேர் இருக்கு. இவங்க ஒருவேளை பேலரோட இன்னொரு பிரதர் ஏரிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அவரோட வைஃபான எலினோர் பென்ட்ரோஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களை தாண்டி வலாரோட வைஃப் கியாரா ஆஃப் டைரோஸ், வலார் அண்ட் மேன்ஃப்ரெட் டண்டாரியன். மேன்ஃப்ரெட் டண்டாரியன் எதுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். பேலரோட வைஃப் வந்து ஜெனா டண்டாரியன். அதனால மேன்ஃப்ரெட் பேலருக்கு ரிலேட்டிவா இருப்பாரு. இதனாலதான் மத்த லார்ட்ஸ் இந்த ஃபியூனரல்ல இருக்க மாட்டாங்க, மேன்ஃப்ரெட் மட்டும் இருப்பாரு. மேன்ஃப்ரெடுக்கு பின்னாடி இருக்கிறது மேபி மேக்கரோட டாட்டர்ஸான டேலா அண்ட் ரேயாவா இருக்கலாம். இதுவுமே கன்ஃபார்ம்டு இல்ல, ஜஸ்ட் அசம்ஷன் தான். டன்க் இந்த ஃபியூனரல்ல கலந்துக்காம எல்லாமே முடிஞ்ச பிறகு லேட்டரா அந்த ஃபியூனரல் நடந்த இடத்துக்கு வருவாரு.
இங்க டன்க் பேலரோட சன் வலார் கிட்ட பேசும்போது வலார் பேலர் போட்டிருந்த ஆர்மர் அவரோட இதுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே சீரிஸ்ல இன்னும் பேலர் போட்டிருக்க ஆர்மர் வலாரோட இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். அதை இங்க கன்ஃபார்ம் பண்ற விதமா வலாரே சொல்லிட்டாரு. பேலர் இறந்ததுக்கு அந்த வலாரோட ஆர்மருமே ஒரு ரீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஆர்மர் பர்டிகுலரா வலாரோட சைஸ்க்கு பண்ணதுதான். இன்கேஸ் பேலாரோட ஒரிஜினல் ஆர்மரை போட்டிருந்தாரு அப்படின்னா அவரோட ஆர்மர் அந்த அடியை தாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. வலார் பேலார் உயிரோட இருந்தாரு அப்படின்னா ஏகன் தி டிராகன் மாதிரி ஒரு கிரேட் கிங் ஆகியிருந்திருப்பாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஏகன் தி டிராகன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, ஏகன் தி கான்குரர் தான். டன்க் அவரோட கேம்புக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அங்க இருக்கிற பீப்புள்லாம் டன்க பேலாரோட டெத்துக்கு பிளேம் பண்ற மாதிரி ஒரு லுக் கொடுப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்துச்சு. டன்க ரைமன் அவரோட டென்ட்டுக்கு கூப்பிட்டிருப்பாரு. அப்ப நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நைட் அவரோட ஸ்குவார கன்னத்திலேயே அடிப்பாரு. லைக் ஏர்லன் டன்க் அரைஞ்ச மாதிரி. உண்மையிலேயே இந்த சீரிஸ்ல பேக்ரவுண்ட் டீடைலிங்க பாராட்டியே ஆகணும். டன்க் ரைமன் கிட்ட பேலாரோட டெத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரைமன் ஆறுதல் சொல்லி போதும் போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஹக் கொடுப்பாரு. இது பார்க்க ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போன எபிசோடுல ரைமன் ஸ்டெஃபனோட சண்டை போட்டு டன்கோட டீம்ல ஜாயின் பண்ணதுனால ரைமனை ஸ்டெஃபன் அவனோட டென்ட்ல இருந்து துரத்தி விட்டுருக்கான். அதனால ரைமனே தனியா ஒரு டென்ட் அமைச்சிருக்காரு. அதை தாண்டி போன எபிசோடுல நம்ம நோட் பண்ண மாதிரியே ரைமன் ரெட் ஆப்பிள்ல இருந்து கிரீன் ஆப்பிளுக்கு மாறி இருக்கிறாரு. அதே மாதிரி எபிசோட் 3ல நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரைமனோட டென்ட்ல அந்த ரெட் ஆப்பிளுக்கு நடுவுல ஒரே ஒரு கிரீன் ஆப்பிள் மட்டும் இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த எபிசோடோட எண்ட்லயுமே ரைமன் கிரீன் ஆப்பிள தான் சஸ்னட்டுக்கு ஊட்டி விட்டுருப்பாரு. சோ ரைமனோட ஃபேவரட் கிரீன் ஆப்பிள் அப்படிங்கறத அங்கங்க டீஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோடுல டன்க்கு சேர் பண்ண அந்த லேடி திடீர்னு ரைமனோட டென்ட்ல இருந்து வெளியே வருவாங்க. இது உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இந்த கேரக்டர் நேம் வந்து ரோவன். இவங்களோட ஒரிஜினல் நேமுமே ரோவன் தான். ரோவன் ராபின்சன். ரேமன் நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இவ பிரெக்னன்ட்டா இருக்கறா அப்படின்னு சொல்லும்போது டன்கால அதை நம்பவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட் 1ல மேன்ஃப்ரெடோட ஒரு பிளஷர் லேடியா தான் இவங்க இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் கூட மேன்ஃப்ரெடா இருக்க வாய்ப்பு இருக்கு. மேக்கார் டன்க கூப்பிட்டு பேசும்போது அந்த ரூமை நோட் பண்ணீங்க அப்படின்னா அது எபிசோட் 4ல பேலர் உட்கார்ந்திருந்த அதே ரூம் அதே சேர் தான். ஒரே நாள்ல எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கார் ஏரியனை ஈஸ்ட்ல இருக்க ஃப்ரீ சிட்டிஸ்க்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ரீவியஸ் எபிசோடுல டன்கன் ரைஃபுமே இந்த ஃப்ரீ சிட்டிஸ்க்கு தான் போக பிளான் போட்டிருந்திருப்பாங்க. மேக்கார் லைஸுக்கு தான் ஏரியான் அனுப்புவாரு. அங்க ஏரியான் ஒரு செல்ஸ்வோர்ட் அதாவது ஒரு மெர்சனரியா தான் சர்வ் பண்ணிட்டு இருப்பான். மேக்கார் ஏரியானை லைஸுக்கு அனுப்புறதுக்கான மெயின் ரீசன் எக்ஸைல் அதாவது நாடு கடத்துறது அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட் பிளஸ் இங்க இருந்தா ஏரியானுக்கு சேஃப் இல்ல அப்படிங்கறதுனால தான் இங்க டன்கன் மேக்கார் 2 பேருமே பேலாரோட டெத்துக்கு கில்ட்டா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டன்க் ஒருவேளை இந்த ட்ரையலை ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பேலார் சாகிறதுக்கு பதிலா என்னோட ஒரு கையும் காலும் தான் போயிருந்திருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா பிரின்ஸ் மேல கை வைக்கிறவங்களோட கையை வெட்டுறது தான் லா அப்படின்னு பேலாரே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. டன்க் சொல்ற மாதிரி பேலார் உயிரோட இருந்து டன்கோட ஒரு கையும் காலும் போகிற மாதிரி யோசிச்சா கூட கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. டன்க் சர் ஆர்லன் ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் மார்னிங் எந்த மாதிரி அமையும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாருன்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. இதுதான் இந்த எபிசோடோட டைட்டிலுமே தி மாரோ. மேக்கார் எக் வந்து டன்க்கு தான் ஸ்குவாரா சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதனால எக் ஸ்குவாரா எடுத்து ட்ரைனிங் கொடுங்க. அதே சமயம் உங்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. அதனால சம்மர் ஹால்லயே இருந்து எக் ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன ப்ரோ சம்மர் ஹால் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்மர் ஹால் அப்படிங்கிற பிளேஸ டேரான் தி குட் தான் பில்ட் பண்ணிருப்பாரு. மெயினா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் தான் ஒரு பிளேஸா வச்சிருந்திருப்பாங்க. லைக் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. மேக்கர் தான் அந்த சம்மர் ஹாலோட பிரின்ஸ். பட் அது லேட்டரா எக் பண்ண ஒரு வேலையினால மொத்தமா ஃபயர்ல எரிஞ்சு டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனாலதான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த சம்மர் ஹால பாத்துருந்திருக்க மாட்டோம். டன்க் ஆல்ரெடி பேலரோட டெத்துக்கு கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எக்கோட இருந்தா எக்குக்கும் ஏதாவது இவரால ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு இந்த ஆஃபரை ரிஃப்யூஸ் பண்ணிடுறாரு. இந்த கான்வர்சேஷனை எக்குமே ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். பட் டன்க்கு கேட்கும்போது இல்ல அப்படின்னு பொய் சொல்லிடுவான். எக் நிறையவே பொய் சொல்றான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எண்ட்லயுமே ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருப்பான். இங்க என்னதான் எக் நான் எதிர்பார்த்த நைட் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஸ்டில் அவனுக்கு டன்கோட இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவன் அந்த கான்வர்சேஷனை ஒட்டு கேட்டதுனாலதான் இப்படி சொல்றான். நெக்ஸ்ட் நமக்கு ஆர்லன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கை காமிச்சிருப்பாங்க. ஆர்லன் டன்க்கு கிட்ட ஆர்லனோட வில்லேஜ் பெனிட்ரிக்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை சொல்லுவாரு. பெனிட்ரியில இருக்கிறவங்க வாருக்கு போகும்போது ஒரு ட்ரீல ஒரு பெனி அதாவது ஒரு காயினை ஆணி அடிச்சு வச்சுட்டு போவாங்க. வார் முடிஞ்சு திரும்ப வரும்போது அந்த பெண்ணியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இதை தான் டன்க் வந்து இந்த எபிசோடோட எண்ட்ல பண்ணிருப்பாரு. டன்க் ஆர்லன் கிட்ட ஏன் என்ன நீங்க நைட் ஆக்கல, ஒருவேளை என்ன நைட் ஆக்கின பிறகு நான் உங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்களான்னு கேட்கும்போது ஆர்லன் இறந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு. உண்மையிலே இறந்துட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் சடனா எழுந்து அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணும்போது வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சு. ஆனா என்னதான் இந்த சீன்ல ஆர்லன் சாகிற மாதிரி காமிக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் தான் ஆர்லன் இறந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீன்லயே ரெயின் வர மாதிரி இடி சவுண்ட்லாம் கேட்கும். டன்க் ஆர்லனை புதைக்கும் போதுமே ரெயின் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்லன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டன்கும் ரைமன் ஃபாசுவேவும் ஹம்ஃப்ரி பீஸ்பெரி அண்ட் ஹம்ஃப்ரி ஹார்டிங்கோட ஃபியூனரல்ல உட்கார்ந்திருப்பாங்க. அண்ட் ரோலண்ட் கிரஹாலுமே இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் ஹம்ஃப்ரி
ஹம்ப்ரி சாகறதுக்கே காரணமா இருந்திருப்பாங்க. பட் அவங்களே ஃபியூனரல் அட்டெண்ட் பண்றது இது பர்சனலா எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்ல அப்படிங்கறத காமிக்குது. ரைமனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கோ, எப்படி இந்த பீஸ்லாம் கஃபீனை சுத்தி வர மாதிரி பண்ணிருக்காங்க, ஒருவேளை ஏதாவது மேஜிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ரோவன் இது மேஜிக்லாம் இல்ல, பீஸ்பெரி குயினை கஃபீன் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் குயினை உள்ள வச்சிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி ரோவன் சொல்றது உண்மைதான். பட் அது ஹம்ப்ரி பீஸ்பெரியோட குயின் இல்ல, பீஸ் அந்த தேனீக்களோட ராணி. அந்த தேனியோட குயினை கஃபீனுக்குள்ள போட்டுட்டாங்க அப்படின்னா அதோட வேலைக்கார தேனீக்கள்லாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் கான்செப்ட். இங்க லைனலுமே இந்த டென்ட்டுக்குள்ள வந்திருப்பாரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பீஸ்பெரி ஹவுஸை சேர்ந்த ஒரு பையன் ஹவுஸ் ஹார்டிங்க சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்ட டூ யூ ஈல்ட் டிராகன் ஹோர் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிராகனை பியூரா சேக்ரடா பாத்துக்கிட்டு இருந்த வெஸ்ட்ரோஸ் வந்து டன்க்கு ஒரு டார்கெரியன் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இனி யாரும் அந்த டார்கெரியன்ஸையும் டிராகன்ஸையும் சேக்ரடா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறத தான் டீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டன்க் டேரான் தி ட்ரங்கனை பார்த்து இங்க எதுக்கு வந்த, இவங்க இறந்ததே உன்னாலதான் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா இந்த ட்ரையலுக்கு ஏரியான் எப்படி ஒரு ரீசனா இருக்கிறானோ அதே மாதிரி டேரானுமே ஒரு ரீசன் தான். ஏன்னா டேரான் வந்து டன்க்கு தான் எக்க கடத்திக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு மேக்கர் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அது மேக்கருக்கும் அந்த கவுன்சில்ல இருக்கிறவங்களுக்கும் டன்க்கு எதிரா பேச ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம டேரான் நியாயமா ஃபைட் பண்ணல, ஃபைட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பான். ஆனா டேரானோட கேரக்டர் நல்லா தான் இருக்கு. டேரானோட கேரக்டரை ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். டேரான் ஏரியான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இல்ல, அவனை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் சிச்சுவேஷனும் தான் இந்த மாதிரி மாத்தி அமைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டன்க்கு கிட்ட சொல்லுவாரு. ஆக்சுவலி இதுதான் டன்க எக் ஸ்குவாரா எடுக்கிறதுக்கு இவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேரான் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எக்குமே மேடா மாறுற மாதிரி ஏரியானை போட்டு தடுறதுக்காக ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு உள்ள போயிருந்திருப்பான். பட் மேக்கர் அங்க இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த நைஃப் அப்படியே கீழே டிராப் பண்ணிருப்பான். எக் எப்பயுமே ஏரியான் மேல ஒரு வெறுப்புல தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஹார்டிங் வெர்சஸ் ஏரியான் அந்த டோனிலையும் சரி கில் ஹிம் அப்படின்னு கத்திருப்பான். வேலர்கிட்டயுமே டன்க் ஏரியானை கொண்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். டன்க் அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கரை பார்க்க வரும்போது ஆஸ்வர்ட் லார்டோட டாட்டர் வந்து என்னோட பர்த்டேவை ரூயின் பண்ணதுக்கு நான் உன் மேல மேடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பா. இதுல இருந்து எல்லாருமே டன்க ஹேட் பண்ணல, சில பேர் டன்க் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. டன்க் மேக்கர் கிட்ட வேலர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ரியல்முக்கு நிறைய குட் மென் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு. அதனால எக் ஸ்குவாரா எடுத்து ஒரு நல்ல நைட் ஆக்குறேன், பட் சம்மர் ஹால்ல இல்ல, ஒரு ஹெஜ் நைட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கு மேக்கர் அக்செப்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. இதனால டன்க் அவரோட ஜேர்னிய தனியாவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு குதிரையை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ஸ்வீட் ஃபுட் ஓடி வரும். செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் எபிசோடுல டன்க் இந்த டோனில வின் பண்ண பிறகு ஸ்வீட் ஃபுட்டை மீக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா டன்க் இந்த டோனில பார்ட்டிசிபேட்டே பண்ணல. பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா டன்க்கு நிறைய பிரைஸ் மணியும் ஆப்போசிட் நைட்டோட ஹோஸ் ஆர்மர்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்திருக்கும். பட் அதுக்கு பதிலா இந்த ட்ரையல் ஆப் 7 வந்து மொத்த டோனியையும் கலைச்சு விட்டுருச்சு. ட்ரையல்ல டன்க் வின் பண்ணிட்டாரு தான், ஆனா இதுக்காக எந்த ஒரு ரிவார்ட்ஸும் இவருக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா டன்க் ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப இன்னும் புவராதான் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால தான் டன்க் ஸ்வீட் ஃபுட்டை மீட்கல. பட் ரைமன் தான் ஸ்வீட் ஃபுட்டை மீட்டுக்கிட்டு வந்திருப்பாரு. இதனால ஸ்வீட் ஃபுட்டை ரைமன் கிட்டயே டன்க் கொடுத்திருப்பாரு. ஆரம்பத்துல ரைமன் இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் சீரியஸாவா அப்படின்னு கேட்டு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு கிரீன் ஆப்பிள ஸ்வீட் ஃபுட்டுக்கு கொடுத்திருப்பாரு. டன்கோட ஜர்னியா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டன்க் ஆர்லனோட ஸ்வாட்ல இருக்கிற அந்த காயினை வெளியே எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த காயினை நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நல்லாவே நோட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த காயினை வெளியே எடுத்துட்டு ஆர்லன் சொன்ன மாதிரியே டன்க் அந்த காயினை அந்த எல்ம் ட்ரீல பதிச்சிருந்திருப்பாரு. ஆனா டன்க் என்னைக்காச்சும் திரும்ப வந்து இந்த காயினை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். டன்க் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது சஸ்னட் ஒரு சவுண்ட் தான் கொடுக்கும். ஆனா அதை டன்க் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து எங்க போக போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு ரிப்ளை பண்ணிருப்பாரு. அந்த சமயம் எக் வந்து மேக்கர் டன்க்கு ஸ்குவாரா சர்வ் பண்ண அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி டன்க்கும் எக்கும் அவங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக் டன்க மீட் பண்ணும்போதுமே ஒரு லைல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்பயுமே எக் அந்த தப்ப தான் பண்றான். சீசன் 2ல இது எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எக் இப்ப நம்ம எங்க போக போறோம் சார் அப்படின்னு டன்க் கிட்ட கேட்கும்போது டன்க் எனக்கு தெரியல, இந்த 7 கிங்டம்ல எங்க வேணாலும் நம்ம போகலாம், ஆனா நான் ஒரு பிளேஸுக்கு போனதே இல்ல, அந்த பிளேஸ் டோ அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரு. அதுக்குள்ள எக் 7 கிங்டம் இல்ல 9 கிங்டம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஆக்சுவலி இதை நீங்களே கவுண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த டவுட் வந்து இருந்திருக்கும். இனிஷியலா ஏகான் தி கான்கரர் வெஸ்ட்ரோஸ்க்கு வரும்போது வெறும் 7 கிங்டம் தான் இருந்திருக்கு. தி நார்த், வேல் ஆஃப் ஆரன், அயன் ஐலாண்ட்ஸ் அண்ட் ரிவர்லாண்ட்ஸ் இது ரெண்டுமே ஒரே கிங்டம் தான். அதுக்கப்புறம் ஸ்டோம்லாண்ட்ஸ், ரீச், வெஸ்டர்லாண்ட்ஸ் அண்ட் டோன் அப்படின்னு வெறும் 7 கிங்டம் தான் இருந்திருக்கும். டோனை இப்பதான் மேக்கரோட ஃபாதர் டேரான் தி குட் மிரியா மார்டல் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லா இதையும் ஒன் ஆஃப் தி கிங்டமா சேர்த்து இருந்திருப்பாரு. ஏன் 9 கிங்டம்ஸ் அப்படின்னா இதுல அயன் ஐலாண்ட்ஸும் ரிவர்லாண்ட்ஸும் ஒரே கிங்டமா இருந்து ரெண்டா பிரிஞ்சிருந்திருக்கும். பட் என்னதான் அயன் ஐலாண்ட்ஸும் ரிவர்லாண்ட்ஸும் பிரிஞ்சிருந்தாலும் அந்த 7 கிங்டம்ஸ் அப்படிங்கிற நேம் மட்டும் அப்படியே ஒட்டி இருந்திருக்கும். எக் நான் இதுவரை ரெட் மவுண்டைன்ஸ்க்கு போனதே இல்ல, டோன்ல பப்பட் ஷோஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பப்பட் ஷோ அப்படிங்கிறது டான்ஸ்ல தான் மீன் பண்றான். ரெட் மவுண்டைனை வந்து செகண்ட் எபிசோட்ல டன்க் மேன்ஃப்ரெட மீட் பண்ணும்போது சொல்லி
சொல்லியிருப்பாரு. மேன்ஃப்ரோடோட ஃபாதர் வல்ச்சர் கிங்குக்கு எதிரா ரெட் மவுண்டைன்ல ஃபைட் பண்ணும்போது தான் ஆர்லனும் அந்த பேட்டில்ல இன்வால்வ் ஆகி இருந்திருப்பாரு. டன்க்கும் எக்கும் அவங்களோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்லனுமே பின்னாடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவரோட ஜர்னி இதோட கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு லெஃப்ட்ல தனியா போயிருந்திருப்பாரு. இங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா டன்க்குமே திரும்பி பார்ப்பாரு. ஒருவேளை டன்க்கு கூட ஆர்லன் அவருக்கு பின்னாடி வர மாதிரி நினைச்சு பார்த்திருந்திருக்கலாம். ஃபைனலா ஏரியான், வலார், டேரான் இங்க டேரான் தி ட்ரன்கன் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டேரான் கையில ஒரு சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சீன்ல தான் ஆக்சுவலா மேக்கர் வந்து எக்க டன்க்கு கூட போக சொல்லவே இல்ல அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த மிட் கிரெடிட் சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலா 6 எபிசோடு முடிஞ்சிருச்சு. இனி நெக்ஸ்ட் இயர் தான் செகண்ட் சீசன் வரும். பட் நமக்கு ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ஜூன்ல வரப்போகுது. அது வரை சேனலை கண்டினியூவா பாருங்க. தொடர்ந்து நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதுமே சொல்லிட்டு போங்க. எஸ், நியூ மைக் வாங்கியாச்சு அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் உங்களை ஏகான் தி கான்கரர் எப்படி இந்த செவன் கிங்டம்ஸையும் கான்கர் பண்ணாரு அப்படிங்கிற வீடியோட பாக்குறேன். தேங்க்யூ.